அனைவருக்கும் வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை சார்பாக களஞ்சியம் 4வது தொகுப்பிற்காக நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்களுக்கு இசையரசர் எப்படியெல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதை வரிசையிலே நாம் இப்போது பதிவு செய்ய இருக்கின்ற இந்த மலைப்பாங்கான பிரதேசத்திலே, இங்கே மருதமலையிலே நாம் அடிவாரத்தில் இருந்து இங்கே பதிவு செய்கின்றோம். இந்த மலைப்பாங்கான பிரதேசமாக இருப்பதால் முதலில் நமது இசை சக்கரவர்த்தி டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் மக்கள் திலகத்திற்காக பாடிய மலைக்கல்லன் என்ற படத்திலே இருந்து நாம் பாடல்களை பாட இருக்கின்றோம். இது ஒரு சகாப்த பாடல். இந்த பாடல் எப்படியெல்லாம் பிரபலமானது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த பாடலின் அடிப்படையாக கொண்டுதான் மொத்தம் 137 படங்களிலே பெருவாரியான படங்களுக்கு நமது இசையரசர் பாடினார் என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த படத்திலே எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என்ற இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு குதிரை மேலே பானுமதி அம்மா உட்காந்துக்கிட்டு இவர் அப்படி ஓட்டிக்கிட்டு வர்றதை பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப முதல் பாடிய பாடல் ஐயாவுக்கு. ஐயா முதல்ல மக்கள் திலகத்துக்கு பாடிய பாடல் இது ரொம்ப பிரசித்தி பெற்று மிகவும் பெயர் வாங்கி கொடுத்தது. தொடர்ந்து அனைத்து படங்களிலுமே மக்கள் திலகம் இந்த பாடலை இவர்தான் பாட வேண்டும் என்றதற்கு தகுந்த மாதிரி பெரிய 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 பாடல்கள்லாம் மிக பிரமாதமான பாடல்களை பதிவு செய்தார் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அந்த பாடலை இப்போது நாம் பார்ப்போமா. இரண்டாவது, இந்த படத்திற்காக ஜனாதிபதி அவார்டு கிடைச்சது என்பதை நான் இங்கே மகிழ்வோடு பதிவு செய்யவும் விரும்புகின்றேன். அவருடைய வசூலும் மிக அதிகமாக இருந்தது இந்த மலைக்கல்லன் படத்திற்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்ப்போமே இந்த பாடலை. எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேகம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம், கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம். கருத்தாக பல தொழில் பயிலுவோம், கருத்தாக பல தொழில் பயிலுவோம். ஊரில் கஞ்சிக்கில்லை என்ற சொல்லினை போக்குவோம், ஊரில் கஞ்சிக்கில்லை என்ற சொல்லினை போக்குவோம். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. ஆளுக்கொரு வீடு கட்டுவோம், ஆளுக்கொரு வீடு கட்டுவோம். அதிலான கலைகளை சீராக பயில்வோம், அதிலான கலைகளை சீராக பயில்வோம். கேளிக்கையாகவே நாளினை போகிட கேள்வியும் ஞானமும் ஒன்றாக திரட்டுவோம். இன்னும் எத்தனை காலந்தான், இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே.
இப்போ மலைக்கல்லன் படத்துல இருந்து பாட்டை பார்த்தோமா? இப்போ அடுத்தது நாம் பார்க்க இருக்கின்ற திரைப்படம் மக்கள் திலகம் நடித்த சர்வாதிகாரி. இந்த படத்துல இருந்து ஒரு பாடலை பார்க்குறோம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு விவரங்களை நான் தெரிவிக்கிறேன். சர்வாதிகாரியா எம்என் நம்பியார் நடிச்சிருப்பார். அவர் ரொம்ப கொடுமைப்படுத்தி தன்னுடைய படை போர் வீரர்கள் எல்லாம் வீடுகளுக்கு அனுப்பிச்சு படையில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இராணுவத்தில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு குழந்தைகள் எல்லாம் வீட்டில் இருந்து இழுத்துக்கிட்டு போகிற கொடுமையான காட்சியெல்லாம் நடக்கும். அப்போ 10 வயசு குழந்தைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி குழந்தைகளை அனுப்ப மாட்டேன்னு சொல்லி தாய்மார்களோ பெரியோர்களோ சொல்லும்போது வற்புறுத்தி வம்பு பண்ணி கூப்பிட்டு போவாங்க. ரொம்ப கொடூரமானது. அந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் ஒரு போராளியாக எதிர்த்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கார். இந்த திரைப்படத்தில் நமது ஐயா ஒரு விவசாயி இந்த மாதிரி நடக்கிற கொடுமைகள் எல்லாம் தெரிவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடலை பாடியிருக்கார் ஐயா. ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன பாடல் தெரியுமா? பஞ்சமும் நோயும் இல்லா நாடு அப்படின்னு சொல்லி தொகைரால முதல்ல ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து நாம 10 வருஷம் பட்ட கஷ்டம் தீரலே, நாம 10 வருஷம் பட்ட கஷ்டம் தீரலே, அதற்குள் பாவி மகன் சண்டை போட சொல்கிறான், அதற்குள் பாவி மகன் சண்டை போட சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தெரிவிக்கிற பாடல். ஐயா ரொம்ப பிரமாதமா பாடி இருப்பாரு. பார்த்து ரசிப்போமா? பஞ்சமும் நோயுமில்லா நாடே, இந்த உலகிலே நல்ல நாடுன்னு பாடினானே வள்ளுவன் பாட்டிலே, பாட்டிலே நாம 10 வருஷம் பட்ட கஷ்டம் தீரலே, நாம 10 வருஷம் பட்ட கஷ்டம் தீரலே, அதற்குள் பாவி மகன் சண்டை போட சொல்லுறான், அதற்குள் பாவி மகன் சண்டை போட சொல்லுறான், பச்சை குழந்தைகளை பட்டாளத்தில் இழுக்கிறான், பச்சை குழந்தைகளை பட்டாளத்தில் இழுக்கிறான், மறுத்தால் பாரவிலங்கு பூட்டி சிறையில் அடைக்கிறான், போட்டு வதைக்கிறான். வாயை திறக்காதே மறுவார்த்தை பேசாதேன்னு வாய்ப்பூட்டு போடுறானே, ஏன் இன்னு கேட்டாலோ சிறையிலே தள்ளி ஹிம்சையும் பண்ணுறானே. உலகில் மக்களுக்கே ஆட்சின்னு சொல்வாங்க, உலகில் மக்களுக்கே ஆட்சின்னு சொல்வாங்க, இங்கே மந்திரிக்கே மக்களின் ஆச்சுதே, இங்கே மந்திரிக்கே மக்களின் ஆச்சுதே, இந்த பாவியோட அட்டகாசம் சகிக்கலே, இந்த பாவியோட அட்டகாசம் சகிக்கலே, பாவி மண்ணை கவ்வும் காலம் ஏதோ தெரியலே, ஏதோ தெரியலே. எப்படி இருந்தது கேட்டீங்களா? சர்வாதிகாரி படத்தினுடைய பாடலே. இப்போ அடுத்தது நாம் பார்க்க இருக்கின்ற திரைப்படம் மந்திரி குமாரி. இந்த மந்திரி குமாரி படத்திலே ஒரு அருமையான பாடல் ஐயா பாடியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன்.
1964 வாக்கில் மதுரையில் அரசபுரம் இசை இலக்கிய சங்கத்தில் மகாசிவராத்திரி விழா நடக்கும். அந்த விழாவில் கச்சேரி நடக்கும். அதில் நம்ம இசையரசர் டிஎம்எஸ் அவர்கள் ஒரு நாள் கச்சேரி நடக்குது. நைட்டு 10 மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க. முதல்ல சாமி பாட்டாவே பாடிக்கிட்டு இருந்தார். எல்லாம் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. உடனே சொன்னார், ஐயா என்ன ரசிகர்களே எல்லாம் நல்லா தூங்குறீங்களா? இப்போ பாருங்கள், இப்போ உங்களை முழிக்க வைக்கிற 30 வருஷம் முன்னாடி கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வருஷத்துக்கு அவர் பாடின பாடலை அப்போ பாடினார் பாருங்க. என்ன பாட்டு தெரியுமா? உபகாரம் செய்பவர்க்கே அபகாரம் செய்ய எண்ணும் முழு மோசக்காரன் தானே முடிவிலே நாசமாவானே. அன்னமிட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சாத்துதே, அன்னமிட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சாத்துதேன்னு சொல்லி அது ரொம்ப ஃபேமஸான சகாப்த பாடல். ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்து ரசித்து கொண்டே இருப்போமா? உபகம் செய்தவர்க்கே அபகாரம் செய்ய எண்ணும் முழு மோசக்காரன் தானே முடிவிலே நாசமாவா. அன்னம் இட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சாத்ததே, எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேருமே. அன்னம் இட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சாத்ததே, எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேருமே. வேகம் கண்டு மயங்கியே வீணாக ஆசை கொண்டு மோசமும் போன பின்தான் மனவேதனை அடைவதாலே லாபம் என்ன? பாலை ஊற்றி பாம்பை நாம் வளர்த்தாலும் நம்மையே கடிக்கத்தானே வரும், அதை அடிச்சு கொள்ள நேருமே. பாலை ஊற்றி பாம்பை நாம் வளர்த்தாலும் நம்மையே கடிக்கத்தானே வரும், அதை அடிச்சு கொள்ள நேருமே. அன்னம் இட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சாத்ததே, எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேருமே.